தம்பி எங்க மாமியா வீட்டுக்கு ரொம்ப நாளா போல. சரி, நானே பொண்டாட்டி வீட்டுக்கு போனோம். ஆமா, மாமியா வீட்டுக்கு போன உடனே சரி வராத ரொம்ப நாளா வராத மருமக வந்துட்டாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு கோய் அடிச்சு போடுவோம். ஏதோ பிய புட்டா ஆகி போடும். மருமக பிய புட்டா ஆகுவாங்க மருமீடா ஒரு கவச்சு செய்து போடுவோம் அப்படின்னு 1000 ரூபாய் மாமனார் கையில கொடுத்து 2 பேரும் போய் சந்தையில போய் பிடிச்சிடுவாங்க அப்படின்னு அனுப்பினாங்க. 2 பேரும் போனோம், போய் வாங்கிக்கணும், அது ஜாமான் வாங்கிக்கணும். சந்தை விட்டு வெளியே வந்தோம், போண்டா கடை இருந்து ஆளுக்கு 4 போண்டா வாங்கி சாப்பிட்டோம். ஆமா, வாயில கோயில போயிடுச்சு. எண்ணெய் சிக்கல். ஓ, எண்ணெய் சிக்கல். சாய் பாத்து பண்ணாங்க மேல பம்பாச்சா உடுக்கா உடுக்கா இங்க தான் உடுக்குற உங்க அக்காங்களா இல்ல உடுக்க மருந்து வரும் வரும்டா உடுக்கா சேக்கா நான் கூட எனக்கு போட்டு குடிச்சா உடனே மருந்து வரும். ஆனா பார்த்தா உடுக்க நிறுத்திட்டா உனக்கு நிறுத்திட்டா கேக்குறீங்களா இல்லையம்மா போடா எல்லா சாமி நான் பாப்பேன்டா போடா நீ எல்லாம் இந்த சாமி பார்க்க முடியாது. அழகைய மறந்திட்ட மலையன் ஊர் எல்லைக்கு அம்மன் போனால் வரம் கொடுப்பான், அம்மன் போனால் வரம்
பத்திரம் மணிக்கு வல்லார கேள்வி கேட்கறப்பா கோபமே இல்லையா எதுக்குடா கோபம் வருது? அவன் என்னென்ன கேக்குறான்? கோபங்கிற இடத்துல தான் லாபம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியா? எம்மா கோபங்க தான் அம்மா நமக்கு லாபம். மீன் மெய்யல் மட்டும் எனக்கு ஒண்ணு லாபம் ஏன்னு கேட்டா அவன் நல்லவனுக்கு பிறந்தா இந்நேரம் கூப்பிட்டு குரலுக்கு வந்திருப்பான். அவனுக்கு தட்டுல போட்டு வச்சா பத்தாதுன்னு ஒரு நொல்லக்கார நாயி, ஒரு பள்ளி பேர்த்து பங்கமான நாயி, இவனுக்கு தொட்டிலே கரைச்சு விட்டேன். பண்ணி செலவு ஒரு மாரி செலவு விட்டு எங்க போய்க்கிறான் தெரியல. இன்னைக்கு ஆனக்காதும் ஆயிரங்குச்சியும் கட்டியை கழுவி விட்டு மொத்த மொழி விட்டு கம்பி உரி விட்டு தின்ன மலை குறைச்சு கண்ணு மலை குத்துறேன். கண்ணவனுக்கு கம்மி ஆக்கி கட்டையை கழுவிட்டு மொத்த மொழி விட்டு என் கம்பி உரி விட்டு திண்ணு மேல உட்காரச்சு கண்ணு மேல குத்துறதான். அப்ப எப்படி நீ எல்லாம் சுருக்கு மண்ணே செத்து போலாம்டா. நாமளா தட்டலாம் தாடு தொட்டி தாடு நிக்கிறோம் பாரு. இவனா பண்ணி போட்டு வாங்க வா ரவி வா முக வாங்க வணக்கம். ஏய் நீதான்டா லாபோ நீ பெண்ணு மேலடா கிளியா ஒதுங்கிற பாருடா. ஏய் சாவடிச்சு போய் வண்டில போம்போது ஏம்மா அவன ஏய் ஆனா என்ன பாய்யா நீங்க கை போடல ஒரு கேக்குதா? யா எதுக்கு என்னடா செத்த பண்ணு தான தின்னு போ. அதுக்கு என்ன பண்றது? ஆடு வச்சிட்டு போறான். செத்தா மண்ணு தான தின்னு போடு. ஒரு கை வச்சு வாங்க. ஒரு நாளைக்கு வந்து போன்றேன். பாயா படுத்த பசு. ஹார் முகம். ஏயா. பிளாபீனா தான கடக்குது. நல்லா இருக்குறியா? கொஞ்சம் இடம் மொத்தம் தலையில ஏறி உட்காந்து உள்ள கண்டனம் ஓடியா. இப்பெல்லாம் சும்மா தானே கடக்குறேன். அதுக்கு என்ன பண்றது? ஓ நம்ம நல்லா ஊர் மீட்டிங் வந்தனா இந்த நாய் சீ நாயர நானு ஒரு சுத்தி நடக்குதுங்க. என்னடா முகம்? ஒண்ணில சும்மா அப்படி. அக்கம் பக்கம் யாரும் இல்லை. மரியாதை நீ பாடுற பாட்டுக்கு இசை. ஓஹோ நான் முடிச்சு மாதிரி மசாலா மாதிரி மாதிரி யார பார்த்து சொல்ற நாய? அக்கம் பக்கம் யாரும் இல்ல, வெக்கங்கள்ல தேவையில்லை, செக்க வந்த பொம்பள உனக்கு எத்த நான் தாண்டி சிங்க சிங்கம். ஏன் அவுத்து வீணா விடுறோம்? நீ மட்டும் தான் பாட்டு பாடுவியா? பாட மாட்டேனா? அவரே இவரே எங்கது போனவரே, அவரே இவரே எங்கது போனவரே, எந்த ஆயத்துக்கு எட்டாத கையில எந்த ஆயத்துக்கு எட்டாத கையில அவரே என் இவரே அது போனவரே என் ஆழத்துக்கு உன் கயிறு எட்ட தம்பி வேற ஆளை பறக்காண்டு போன கபடி அட்டி ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா ஒரு உதவி பண்ணான். என்னடா? ஆழமான கிணத்துல ஆப்பிட்டுக்கணும். உன் கவுத்து கொஞ்சம் குடுக்குறியா? 2 பேர் கவுத்து ஜாயிண்ட் விட்டு ஜாயிண்ட் பண்ணி கூட்டு பாப்போம்.
வர்றா நீ நினைக்கிற மாதிரி பொம்பளை நான் கிடையாது. ஆறு மலை கண்ணும் தோல் மலை துணி படுப்பான். உங்க அக்காவும் தங்கச்சியும் சித்தாத்தவும் பெரியாத்தவும் கொத்துலவும் கொடியிலவும் வழியிலவும் வாய்க்கல கண்டவனுக்கு வந்தவே அங்க பார்த்து பேசு. அது மாதிரி பொம்பளை கிடையாது. அம்மா ரொம்ப அடக்க உடக்கும், ரொம்ப டீசென்ட். எங்க வாய்க்கால பத்திரி பராசக்தி உத்திமி ஓம் சக்தி. நீ சொன்னாலும் சொல்ல நான் உத்திமி தான். அம்மா பேயின்னா பேயும் காயின்னா காயும். அம்மா ராசாத்தி ஐயர் விட்டு பாப்பாத்தி. இங்க பேயா கலவீரமா போகுது. வைக்கு அடிச்சு கேட்டுவா இனிமேல் வந்திருப்பாளுங்க, இனிமேல் வருவாளுங்க. தாளக்கார முன்னாடி மத்தக்கார முன்னாடி பொட்டிக்கார முன்னாடி கெட்டிக்கார முன்னாடி அம்மா ராசாத்தி ஐயர் விட்டு பாப்பாத்தி. ஆமாண்டா ஏன் எங்கடா டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி கொஞ்சம் பொருளாதாரம் பேசிக்கலாம். இருக்குதா ஒரு அப்புறம் என்ன பேசினாலும் பேசினான்ற அப்புறம் எண்ணமே இருக்காது. அது வீட்டுல இருக்கணும், இங்க வந்து இருக்க கூடாது. என்னப்பா என்ன போல ஆள் சரிப்படலாம், என்ன போல ஆள் கிடைச்சிருக்கோம். பெரிய பெரிய ஆளும் பார்த்து என்ன ரன்மான் தடனா என்ன பல்லு வாடா அதெல்லாம் போட்டோம். இரு இரு அவங்கள்ட்ட பேசுவோம். வாடா போட்டு பேசுறதுல ஏழ்மலை வாடா ஏழ்மலை ஏன் இட்லி குண்டா எனக்கு இட்லி கொண்டா காடு பேசிய நான் சொந்த காசு வச்சு கதையாக வச்சு ஒன்ன கூப்பிட்டு ஏழ்மலை இங்க வா. அவன் என்னடா பள்ளி வச்சு பார்த்துக்கிறான் உனக்கு அவனுக்கு எனக்கு என்னடா நல்லா தானே இருக்கிறேன். ஏய் சரி ஏழுமலை சரி ரவி போகட்டும். மீன் வார்த்தைகள் தேவை கிடையாது. சபையை பார்த்தன ஐயா திருவாகிய மகாலட்சுமி ஆட்சியமர்த்திய சபை. இது என்ன ஊரு? இது என்ன ஊரு? என்ன ஊரா? மதுரா வெண்பார். இந்த நன்னகரத்தில் இன்று இரவு எதற்காக கூத்து? இன்னைக்கு எதுக்கு கூத்து? அம்மா ஜெயவேல் வடிவேல் அவர்கள் சொர்க்கம் சென்று விட்டார். அம்மாவை சென்று வடிவேல் வடிவேல் என்று சொல்லக்கூடிய ஆறுயிர் அப்பா இறந்ததை முன்னிட்டு அவருக்காக ஒரு இரவு தெருக்கூத்து. ஏன்னு கேட்டா இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க, எல்லாருக்குமே கூத்தாராங்க, யாருக்கும் ஆட மாட்டாங்க. அது ஏன்னு சொன்னா புண்ணியம் செய்வதற்கு மட்டும்தான் கூத்து, இல்லைன்னா இயற்கையாவே இல்லாத போயிடும். நம்மளே பாக்கலாம் எவ்வளவு பேர் இறப்பாங்க. எல்லாருக்கும் நாடகம் வச்சு அந்த கட்டிக்கார பையன் ஊர்ல வட்டி கொடுவான், இன்னொரு 5 பிளாட் வாங்கிடுவான். அதனால யாருக்கும் அமையாது, புண்ணியம் செய்வதற்கு மட்டும்தான் அமையும், இல்லைன்னா தெருக்கூத்தே அமையாது. காடு வா வான்னு வீடு போ போட்டு என்னடா உனக்கு சொல்லு. கொம்பு மோசமான ஆள் நானு. அப்படி புண்ணியம் செய்வதற்கு மட்டும்தான் கூத்து. வடிவேல் ஐயா எவ்வளவு புண்ணியம் செய்தாரோ இன்று ஒரு இரவு தெருக்கூத்து. ஏன்னா மழை எவ்வளவு மழை பெஞ்சிச்சு, வரலாறு காணாத மழை, கொஞ்சம் நஞ்சமா அதெல்லாம் கடந்து இந்த ஐயாக்கு இன்னைக்கு தெருக்கூத்து அமைஞ்சிருக்குன்னா ஒரு பெரிய பாக்கியம். அதனால ஆமா இந்த தெருக்கூத்துக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்புள்ள மடத்திற்குரிய அருமையின் தாய் தந்தை மார்கழிந்த கனதரவான்களுக்கும் நாடக ஆசிரியர் பழையனூரை சேர்ந்த மதிப்பிற்குரிய உயர் அப்பா சேகர் அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் செல்லங்குப்பத்தை சேர்ந்த ரவி அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ கோடடி மிருதக சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய இதோ ராஜேந்திர அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் மலை திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கட்ராமன் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் நம் கம்பெனியில் உள்ள அனைத்து நாடக நடிகர்களுக்கும் வடிவேல் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் சரி இது அம்மங்கொல்லி மேடை சேர்ந்த மதிப்பிற்குரிய உயிர் அண்ணா இதோ பிரபலனுடைய திருப்பாதத்திற்கும் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் வடிவேல் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் இந்த சின்னம் சிறியவன் என் மனம் அப்படி இருந்தாலும் சபினாடி மதிவதனி
எப்படி? கமலக்கண்ணி 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 இது மட்டும் தெரியும். அது மட்டும் தான் தெரியும். எங்க பிறந்து எங்க வளர்ந்து எங்க பிறந்தோம் எங்க வரல யாருகிட்ட புள்ள வாங்கணும் யார கல்யாணம் பண்ணிக்கினேன் எப்படி வாங்குற நல்ல ஒக்கா வாங்கிருப்பா கல்யாணம் வாங்கிருப்பா கல்யாணம் பண்ணி எப்படி இருக்கிற சந்தோஷமா இருக்கிறியா நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் கிடையாது அண்ணாமலை கண்டிப்பா இருக்கிறியா ஏன் தெரியாதுறியா நல்லா தான் அதான் கேக்குறோம் ஏன் அதான் கேக்குறோம் சண்டை வராது சண்டை வர வைக்க பாக்குறான் உங்க வீட்டுக்காரர் எப்படி வந்து வச்சுக்கிறாரு நல்லா வச்சுக்கிறாரு அதான் கேட்டேன் அப்படி கமலக்கண்ணி நீ அங்கெல்லாம் போற எங்க இங்கே பேச நீ எங்க பேசுறீ எனக்கு தெரியும் யாரு உன் ஜாடை எனக்கு தெரியாது பேச அது சொல்லினடா தான் பேசுறேன் நான் அப்படி ரவி கமலக்கண்ணி அது மட்டும் தான் விளக்கும் அங்க வச்சுக்கிறாரா என்கிட்ட வந்து புள்ள வச்சுக்கிறா எல்லாம் வச்சுக்கிறாரா சொல்ல மாட்டேனாடா நல்லா இருக்கு வச்சிருக்கா கேட்க வேண்டிய கேள்வி தானே ஓ சரி சரி அப்படி கமலக்கண்ணி 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 தெரியும் உண்டு நமக்கு என்ன கிடக்கு போய் நினைப்போம் கமலக்கண்ணி கமலக்கண்ணி இடும்பாவதி எனக்கோ 3 நாமதே அதுக்கு எப்படி காரணம்னா இடும்பாவதி ஒரு பேரு சொன்னார் அது என்ன ஒருவன் சொன்னா இப்ப எப்படி இருக்க அழகா இருக்க இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடும்பாசுரனுடைய தங்கை என் பெயர் இடும்பி அதுக்குதான் அது ஒரு பெயர் இடும்பா ஏமா இரு அங்க என்ன சத்தம் அப்படி இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடும்பாசுரனுடைய தங்கை என் பெயர் இடும்பி அதுக்கு ஒரு பெயர் அப்படி இருந்தாலும் மும்முளக்கண்ணி அப்படி எப்படின்னு சொன்னா அந்த பெயர் வந்த காரணம் எதற்கு இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து பெண்களுக்கும் 2 ஸ்தனம் எப்படி 2 ஸ்தனம் எனக்கு மட்டும் 3 ஸ்தனம் சொல்றது கேள்வி விளக்கமா பண்ணி ஒரு நாளைக்கு சின்ன பார்த்தா சின்ன பார்க்க கஷ்டமா
1 2 இன்னொன்னு இருக்குது. வேணா குடுக்க வச்சு எதுக்கு கொடுத்து பாருங்க சேனியா அப்படி என்னத்துக்கு தூக்குங்க இருக்கட்டும் அட குடு. டேய் அப்படி மும்மலக்கண்ணி பெயர் வந்த காரணம் எப்படி? இந்த பார் 2 சனம் இங்க இருக்கு எனக்கு உதவு எனக்கு முதுகுல ஒரு சனம் தம்பி பின்னாடியா? காணாமே. இது காணுமே. மாட்டு மேல கை போட்டு தட மேல தடவான் கண்டவனுக்கு போட்ட பையன் சண்டை முன்னாடி மாட்டி பாத்துவாங்க. முதல்ல சனன்றி காணாமே. ஆடு மட்டும் தேடி பார்க்கறாங்க. ஐயா பின்னாடி எங்கேயும் பார்க்கறான். டேய் உனக்கு ஆசிமா இதடா கண்டவனுக்கு போட்ட பையன் அப்படி 3 ஸ்தனம் இதை எல்லாம் என்னை பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைக்கிறார்கள். ஏன்னா உலகத்தில் பிறந்தவங்களுக்கு 2 சனம் எனக்கு பின்னாடி முதுகுல ஒரு சனம் இருக்கத பார்த்து என் கூட இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைக்கும் போது நான் என்ன செய்தேன்? இத கைலாயத்தை ஆண்டு வரக்கூடிய பரமக்கடவுளை கோரி தவம் செய்தேன். தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் தோன்றி அம்மா மும்மலக்கண்ணி எதற்காக என்னை கோரி தவம் செய்தாய் அப்படி என்று கேட்கும் போது ஐயா உலகத்தில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் 2 சனம் வச்சு படைச்சீங்க, எனக்கு 3 சனம் வந்த காரணம் அப்படி என்று கேட்கும் போது அம்மா மும்மலக்கண்ணி நீ எந்த ஒரு ஆடவனை பார்த்து ஆசைப்படுகின்றாயோ அப்பயே முதல்ல இருக்கக்கூடிய சனமாகப்பட்டதும் மறைஞ்சு விடும். ஆமா அவரைதான் நீ திருக்கல்யாணம் அப்படி என்று சொன்ன உடனே அவர் சொல்லிட்டு உடனே நான் இன்னொரு வரத்தை கேட்ட தம்பி இந்த முக்காலத்தையும் அறிந்து சொல்லக்கூடிய ஒரு வரத்தையும் கேட்டேன். ஆமா அப்படி கேட்ட உடனே சிவபெருமானம் அடைந்த உடனே சில காலம் சென்றது. எங்க அண்ணன் இடும்பாசுரன் என்ன செய்கின்றார்? கங்கா இடும்பி நீ பர்ணகசாலையில ஆமா எனக்கு இன்னொரு உருவம் சொன்ன பாரு நரமாமிசம் புசிக்கக்கூடிய ஒரு உருவம். ஆமா அகோர ஆமா அது எடுப்பியா? ஆமாடா நம்ம அட காட்டாதே நம்ம இதே காட்டிடு. ஏய் அப்படி அந்த உருவத்தை எடுக்கும் பொழுது எங்க அண்ணன் என்ன சொல்கின்றார்? அம்மா நீ பர்ணசாலையில இரு, நான் வனத்திற்கு சென்று நரமாமிசம் கொண்டு வருகிறேன் அப்படி என்று சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன்? அண்ணா தினம்தோறும் சென்று நீங்க தான் எடுத்துட்டு வரீங்க, இன்னைக்கு நான் போறேன்னா நீங்க ஓய்வு எடுத்துக்குங்க அப்படி என்று சொல்லி நான் கானகத்தில் சுத்தி வர நேரத்துல பாத்துட்டு சொன்னா கண்ணுக்கு ஏற்ற ஆடவனை பார்த்துட்டேன். என்னோட அந்த அறைக்கு ஒரு வெள்ளம் மறைந்து அழகான பெண் உருவம் இந்த முதுகுல இருந்து பிறந்த ஸ்தனம் அவரை பார்த்த உடனே அப்படியே மறைஞ்சு விட்டது. ஆமா ஆமா இல்ல செத்து போகணும். ஆமாண்டா இல்ல உள்ள இருக்கக்கூடாது. அது யார் தெரியுமா? அது யார் தெரியுமா? நீ பூலமா புலம்பாதுன்னு சொல்றேன். சொல்லு அதனால அப்பொழுது அவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? யாரு? நான் காரிமிங்கனா அவர் பேர் அவர் யார் தெரியுமா? பஞ்சபாண்டவரை தர்மனுக்கு நேருடைய பீமசேனன். அவரை பார்த்துட்டோம் எனக்கு ஆசை வந்துருச்சு. ஆமா அப்பொழுது அவரிடம் சென்று ஐயா என்னை கல்யாணம் பண்ணிக்குங்க அப்படின்னு கேட்கும் போது நீ ஒரு அரைக்கி சத்திரியன் அப்படி என்று என்னை தூசணமாக தட்டி விட்டு சென்று விட்டார். அப்பொழுது அவர் கூட அவங்க அம்மா இருக்காங்க குந்தமாதேவி. ஏன்னா ஒரு பெண்ணு மனசு ஒரு பெண்ணுக்கு தான் சரி, பெண் அழுத பேயும் மனரங்கம் சொல்லுவாங்க. அதனால அந்த அம்மாவிடம் சென்று அம்மா இப்படி நாங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அண்ணன் வந்துட்டாரா தம்பி? ஆமா தங்கை இன்னும் காணவில்லை என்று சொல்லி எங்க அண்ணன் வந்துட்டாரு. வந்த உடனே பீமசேனனுக்கும் எங்க அண்ணன் இடும்பாசுரனுக்கும் யுத்தம் ஏற்பட்டு அங்கேயே மாண்டுட்டாரா தம்பி? மங்களம் பொங்கலாம் என் உனக்கு வராதர பாவி. அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மாவிட கேட்கிறேன், அம்மா எனக்கு ஆதரவு இருந்தவர் எங்க அண்ணன் தான், அண்ணனையும் உன் பிள்ளை மடிச்சிட்டாரு, உன் பிள்ளை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா சரி என் மகனிடம் சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லி அந்த இடும்பாவனத்திலே எங்க இருவருக்கும் திருமணம்டா. ஆமா அப்படி இருவரும் திருமணத்தை செய்து கூடி குழாவி மத்தில கடைஞ்சிருந்த மாதிரி கால கண்ணாட்டம்
காட்டுல பின்ன கட்டி மரம் கம்மியா இருப்பான் அதானே எம்மா செலவு பண்ணிருப்பான் என்ன காடகத்துல போய் செலவு பண்ணா ஒண்ணு இல்ல ஒண்ணு கிடையாது அப்படியே கட்டான் ஆமா அப்படி புள்ள பத்திரம் சொன்னேன் அப்படியே ஆம்பளை புள்ள ஒரே ஒரு புள்ள அவன் கருப்புல கொத்தாட்டம் அவன் பேர் தெரியுமா கடோர் கஜன் எந்த விதமான குறைபாடும் கிடையாது சந்தோஷமா இருக்கும் ஏது காரணம் தெரியல எங்கிருந்து வர சுடுகாட்டுல இருந்து அரசாங்கத்துல வரணும் சொல்லு அரசாங்கத்துல இருந்து என்ன வீட்டுக்கு போய் என்ன போறதான் போது வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டுக்கிறாரா நீங்க பாக்கணும் சொல்லிட்டு தீ போடுவோம் என்னுடைய மனைவி கமலக்கண்ணி மும்மலக்கண்ணி இடும்பி வந்துட்டாளா தப்ப போச்சா அப்படி அடுப்பீங்க எங்க வீட்டுக்கார பார்த்தியா வீட்டுக்கார எப்படி இருக்கிறாரு மூக்கி மீச வச்சுங்கிறாரு எங்க வீட்டுக்கார பார்த்தியா என் மாமாவை பார்த்தியா என் அத்தானை பார்த்தியா என் சுவாமியை பார்த்தியா என் கணவனை பார்த்தியா தாலி அறக்க ஏன் என் தாலி நீ இப்படி எல்லாம் சொல்றோம் அந்த நின்று நம்ம எவன் சொல்லி கொடுக்குறோம் கேட்கறான் அவன் சொல்லி கொடுக்குறோம் சாமினா அது காலில் தான் சரணமையப்பா வீட்டுக்கார நீ போய் பார்க்கணும் நீ பார்க்கணும் அவர் தூக்கி போடுவோம் மன்னவா கமலக்கண்ணி வணக்கம் சாமி ஐயா வெற்றி வீரா தான் படைத்த எந்த மன்னவன் வெற்றி வீரா தான் படைத்த ஏன் முன்னாடி ஏன் பாத்த பண்ணிரா இவன் எப்படி என்றா அவ எப்படி என்றா அவனை ஏன் கேக்குறேன் உன் பொண்ணாச்சு அவன் கைய காட்டின உன் பொண்ணு என் கைய காட்டலாம் யாரு அவ உன் பொண்ணு அவளுக்கு அம்மா திமுரு பாடுற அவளுக்கு அதெல்லாம் கண்டுக்கூடாது ஓ கண்டுக்கூடாது தாலி கட்டி ஊர் மேலாட விடுவாங்க அதெல்லாம் கண்டுக்கூடாது எம்மால கண்டுகாக்கிற அவங்களும் குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த குளிருக்கு பார்த்தா எதமா இருக்கு இன்னும் ஏற்றியா கவி கமல கவி ஏன் பார்த்து பாட்டு சொல்லுங்க மச்சான் கோயிந்தா கோயிந்தா யார் வாங்க வா ஏனுங்க மாமு என்னங்க சாணத்திரி ஏங்க
ஐயா செஞ்சு சுத்துனீங்களா அதுக்கு மேடம் நான் பயிர் போடுங்க என்னது போடு தேட போடு ஏய் கிழிச்சு நட நடக்குமா காலம் ஆமா நான் சொல்லுங்க ஆமா செஞ்சு கொடுத்தும் இல்ல அப்படி இருந்தா உங்களை ஒரு வார்த்தை கேட்டா நீ போடான்னு ஒண்ணு நான் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பொண்ணாடி நீ என்ன பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் நீ ஒரு பெரிய மனுஷன் என்ன எற கையா முட்டம் நெஞ்சு இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் தரவன் ஒண்ணு தப்பா நினைக்காத அவனை அரசாங்கத்துக்கு வேலைக்கு வச்சிருக்கிறேன் சின்ன வயசு ஒரு வேலை செய்யற வேலை எனக்கு பிடிக்கல அரண்மனை இல்லாத நேரத்துல இவன் நல்லா வேலை செய்யறான் நான் தான் எடுக்க பிடிக்க வைக்க அவன் பள்ளி தான் போதும் அதனால அரசாங்கத்துக்கு வேலைக்கு வச்சிருக்கிறேன் தெரியுமா என் அண்ணன் தர்மர் கூட்டுக்காரன் கூப்பிட்டா கூட்டுறாரா வேற யாரா கூட்டுறாரு சொல்லி இன்னும் ஆட்டம் ஆடுற பாரு சரி ஆகட்டும் தனித்து செல்லக்கூடாது சரி இருவரும் சேர்ந்து செல்ல வேண்டும் அப்படி அதற்காக ஒரு பக்கம் அண்ணன் தர்மர் ஒருத்தர் தனித்து செல்லக்கூடாது தம்பியாக அர்ஜுன் Thank you.